கண்ணெதிரே தோன்றினாள். அதை விட்டுட்டு கொஞ்சம் தப்பி தவறி மாத்தி நடந்தா கூட அப்புறம் உன் அண்ணி சீதா போனா பாரு, அதே இடத்துக்கு நீயும் போய் சேர்ந்துருவ. புரியுதா? மேடம், கை நீட்டி பணம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த சங்கர் எப்படி வேணாலும் இருப்பான். ஆனா ஒரு தடவை பணம் வாங்கிட்டேன்னா என்ன மாதிரி ஒரு அப்பாவி யோகியன நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆரம்பத்துல எல்லாரும் பேசும்போது வாய்க்கிழே இப்படிதான் நல்லா பேசுறாங்க. ஆனா பேச்சுல இருக்கிற சுத்தம் இப்ப நடத்தையில யாருக்குமே இருக்கிறது இல்ல. அந்த விமலா இப்படிதான் என்கிட்ட கை நீட்டி அவ்வளவு பணம் வாங்கிட்டு இன்னும் இங்கேதான் சுத்திட்டு இருக்கா. நீ அது மாதிரி இல்லாம கொடுத்த பணத்தை புத்திசாலித்தனமா எடுத்துக்கிட்டு வேற ஸ்டேட்டுக்கோ இல்ல வேற கண்ட்ரிக்கோ போய் ஏதாவது செஞ்சு பழச்சிக்கோ. மேடம், ஆல்ரெடி வெளிநாட்டுக்கு போறதுக்கு விசால அப்ளை பண்ணி ரெடியா இருக்கு மேடம். எப்போ உங்ககிட்ட கை நீட்டி பணம் வாங்கணும் அப்பவே அந்த பணத்துல நான் போட்ட முதல் டிக்கெட்டு வெளிநாட்டுக்கு போற ஃபிளைட் டிக்கெட் தான் மேடம். அதனால என்னால இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது மேடம். ஃபியூச்சர்ல இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எதுவா இருந்தாலும் இந்த சங்கரம் மறக்காம உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் உங்க காலை சுத்தி வர நாய் மாதிரி ரொம்ப விசுவாசமா இருப்பேன். வர மேடம். அனிதா, என்ன அத்தை? நீ போய் ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வா. எதுக்கு அத்தை? எடுத்துட்டு வான்னு சொன்னேன். அத்தை, அத்தை என்ன பண்றீங்க? என்னம்மா இது? என்னம்மா பண்றீங்க? இத்தனை நாளும் கெத்தா கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்த என்ன ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி சக்தி ஒரே ஒரு நாள் என்னை தூக்கி ஜெயில வச்சுட்டா. இனிமே நான் அந்த சக்தியை சும்மாவே விட மாட்டேன். அவ போனது மேல நான் தண்ணிய ஊத்தல. என் பேரு இந்து இல்ல. பாத்தீங்களா அத்தை? இப்ப உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா? அந்த சக்தி என்ன ஜெயிலுக்கு அனுப்புனதோட மட்டும் இல்லாம கோர்ட்ல வச்சு என்ன அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திட்டா. நம்ம குடும்ப மானமே இன்னைக்கு சந்தி சிரிக்குதுன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சக்தி ஒருத்தி மட்டும்தான். ஆனா என்ன அசிங்கப்படுத்தினாவல நீங்க எல்லாருமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அந்த ஆபீஸ்ல வச்சு கோர்ட்ல அம்மாவை பத்தி தப்பா பேசும்போது அமைதியா இருக்கா அந்த சிவா. ஆனா அந்த சக்தியை பத்தி தப்பா பேசினா மட்டும் அப்படியே கோத்துல பொங்கி எழறான். ஏன் அத்தை, நான் தெரியாம தான் கேக்குறேன். வீட்ல இருக்கிற நாங்கெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாம போயிட்டோமா? ஆனா எங்கிருந்தோ வந்த அந்த சக்தி மட்டும் உங்களுக்கு முக்கியமா போயிட்டால. சொந்த வீட்ல இருக்கிறவங்களே என்ன புரிஞ்சுக்காதப்போ மத்தவங்க எப்படி எங்களை புரிஞ்சுக்குவாங்க? என் பொண்ணு திவ்யா மட்டும் இல்லைன்னா இந்நேரம் என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை அவ சொன்ன பொய்ய நம்பி கோர்ட்ல நான் தான் குற்றவாளின்னு தீர்ப்பாயிருந்தா அந்த ரத்தனத்துக்கு பதிலா நான் 10 வருஷம் ஜெயிலுக்கு போயிருப்பேன். நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், அவள நல்லாவே இருக்க மாட்டாத்த, நாசமா போயிடுவா. நீங்க எத்தனை பேர் வேணாலும் அந்த சக்திக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு, அவ எப்படி என்ன ஸ்டேஷனுக்கு அனுப்பி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாலும் அதே மாதிரி நான் அவளை கேவலப்படுத்தல. என் பேரு இந்து இல்ல. இங்க பாருங்க அத்தை, இது ஏதோ ஆத்திரத்திலயோ கோவத்திலயோ நான் சொல்லல. வைராக்கியமா சபதம் போட்டு சொல்றேன். நான் சத்தியமா செய்வேன். நீங்களே செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் தடுத்தாலும்
நான் அதை செய்வேன். இது சத்தியம். இத பாரு இந்து, கொஞ்சம் அமைதியா இரு, பொறுமையா இரு. நான் சக்தியை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். நான் அவளை அழிக்கிறதுக்கு ஆயுதத்தை எடுக்கிறேன்னு சொன்னா நீங்க அவளை வளர்க்கறதுக்கு விதைய போடுறீங்க. அந்த சக்தியை களை எடுக்காம இந்த இந்து ஓயவே மாட்டா. ஆமாத்த, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். முதல்ல அவ யாரு? அவளை எல்லாம் மதிச்சு நீங்க கூப்பிட்டு வச்சு பேசணும்னு சொல்றீங்க. நான் அவளை கதற விடணும்னு பிளான் பண்றேன். நீங்க அவளை நடு வீட்டுல உட்கார வச்சு பேச்சுவார்த்தை பண்ணணும்னு சொல்றீங்க. அந்த அளவுக்கு அவ வேர்த்தே கிடையாது அத்த. அவளை எப்படி டீல் பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க யாரும் இதுல இன்வால்வே ஆகாதீங்க. இத பாரு இந்து, எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தேன் கவுத்தேன் பேசக்கூடாது. அது என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணாம முடிவெடுக்க கூடாது இந்து. கொஞ்சம் பொறுமையா இரு. அத்த, அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா அவங்களோட இடத்துல இருந்து பார்க்கும்போதுதான் அதோட வலி என்னன்னு புரியும். ஆபீஸ்க்கு போய் நான் ஏதாச்சும் அந்த சிவா கிட்ட ஏதாவது சொன்னேன்னா அவன் என்ன பார்த்து, அம்மா உங்களுக்கு ஆபீஸ் விஷயத்தை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது, இதுல எல்லாம் தலையிடாதீங்கன்னு சொல்றான். முன்னாடி எல்லாம் அவ அப்படி பேசவே மாட்டான். அந்த சிவாவை இவ்ளோ தூரம் பேச வைக்கிறது யாருன்னு பார்த்தா அதுக்கு காரணமும் அந்த சக்தி தான். இது தெரியாம அந்த சக்திய நீங்களும் அந்த சிவாவும் தலையில தூக்கி வச்சு அவளுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டீ கான்ட்ராக்ட், அதுக்கப்புறம் கம்பெனியோட ஆனிவர்சரியில ஃபுட் கான்ட்ராக்ட் கொடுத்து நீங்க தான் அவளுக்கு கொம்பு சீவி விட்டுட்டு இருக்கீங்க. இத்தனை நாளும் போனா போகுதேன்னு கொஞ்சம் மனசாட்சியோட பாவம் பார்த்தேன். ஆனா இனிமே அதுவும் பாக்குறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். இனி இந்த இந்து அடிக்கிற அடியில அவ இனிமே என்ன ஆக போறான்னு பாத்துக்கிட்டே இருங்க. இந்து, இந்து சொல்றத கே. சந்தோஷ், எப்படியாவது பாட்டி கிட்ட பேசிடுறா. பாட்டி, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க பாட்டி. நீங்க நினைக்கிற அளவுக்கு அந்த சக்தி ஒன்றும் அவ்வளவு பெரிய நல்லவ கிடையாது பாட்டி. பார்க்கறதுக்கு ரொம்ப அப்பாவியா இருந்துகிட்டு பண்ணக்கூடிய வேலையெல்லாம் அயோக்கியத்தனமான வேலை. அவ இந்த வீட்டுல இருந்தப்போ அவ பண்ண பைத்தியகாரத்தனம் எல்லாத்தையும் நேரடியா கண்ணால பார்த்துட்டு சிவா தான் கொண்டு போய் அவளை பைத்தியகார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தான். ஆனா இன்னைக்கு அண்ணனே அவ கூட சேர்ந்து சப்போர்ட் பண்றான். இப்போ பத்தாததுக்கு நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பாட்டி. அவங்க மொத்த குடும்பமும் சேர்ந்துதான் நம்ம குடும்பத்தை அப்படி நாசமாக்கிட்டாங்க பாட்டி. அந்த சக்தி நம்ம சிவா அண்ணனோட வாழ்க்கையையும் நம்ம குடும்பத்தையே நாசமாக்கி அசிங்கப்படுத்தி நிறுத்திட்டா. அந்த சக்தியோட அண்ணன் அருண் நம்ம திவ்யாவோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு போயிட்டான். நம்ம கம்பெனில டீ கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்த்துக்கிட்டு நம்மளே அவ அசிங்கப்படுத்துறது எந்த விதத்துல நியாயம் பாட்டி? இதுக்கப்புறமா அந்த சக்தியை பத்தி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலனா இதோட விளைவுகள் இன்னும் அதிகமா தான் பாட்டி இருக்கும். எங்க அம்மா ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையா இருக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம குடும்பம் வேற மாதிரி ஆயிடும் பாட்டி. அத நீங்க தான் இந்த குடும்பத்துல பெரியவங்களா இருந்து பாத்துக்கணும் பாட்டி. சக்தி, ஒரு நிமிஷம். ஐம் சாரி சக்தி. கோர்ட்ல திவ்யா அப்படி பேசுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவ செஞ்சது பெரிய தப்பு தான். அவளுக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். விடுங்க சார். பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? என் வாழ்க்கையில இந்த மாதிரி நான் நிறையவே பார்த்துட்டேன். அது கூட கம்பேர் பண்றப்போ இன்னைக்கு நடந்ததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இல்ல சக்தி, இன்னைக்கு கோர்ட்ல எல்லாருமே ரொம்ப கீழ்த்தனமா ஆபாசமா பேசி உன் கேரக்டரை அசிங்கப்படுத்திட்டாங்க. இதை விட பல மடங்கு அசிங்கமா அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல நான் டார்ச்சர் அனுபவிச்சிருக்கேன். அங்க அந்த காங்கையனை வச்சு கரண்ட் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து 1க்கு 2 முறை நான் செத்து பொழைச்சிருக்கேன்.
ஒரு தடவை நீங்க என்ன பார்க்க வந்தப்ப நான் உங்ககிட்ட கெஞ்சு கதறி அழுதேன், தயவு செஞ்சு என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்கன்னு. நான் உங்க லைஃப் பக்கமே வரமாட்டேன் இனிமே, நான் எங்கேயாவது போய் தனியா நிம்மதியா வாழ்ந்துக்கிறேன்னு அவ்வளவு தூரம் உங்ககிட்ட கெஞ்சினேன். அதை நீங்க காது கொடுத்து கேட்கவே இல்லையே. அப்ப இருந்த மனநிலையில என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம நான் அப்படி நடந்துக்கிட்டேன். சாரி சக்தி. அப்போ இப்ப மட்டும் உங்களை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க அம்மாவை அன்னைக்கு விசாரிக்கிறதுக்கு ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனதுக்கு நீங்க என்கிட்ட வந்து அவ்வளவு சண்டை போட்டீங்க. என்ன பழி வாங்குறதுக்காக ஏன் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணேன்னு நீங்களும் என்ன திட்டி அசிங்க தானே படுத்துனீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் இதோ ஒரே ஒரு வித்தியாசம் தான் சார். உங்களுக்கு கோபம் வந்தா நீங்க என்ன அவமானப்படுத்துவீங்க, அதே அவங்களுக்கெல்லாம் கோபம் வந்தா என்னை எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்படுத்துவாங்க. என்னோட கேரக்டர் என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதை நான் மத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. கோர்ட்ல எல்லார் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்தின அவங்கள நான் மறுபடியும் அசிங்கப்படுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் சார்? ஒருவேளை நான் அப்படி பண்ணா எனக்கும் அவங்களுக்கும் பெருசா என்ன வித்தியாசம் இருக்கும்? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சக்தி. ஆனா நீ கேட்கிற ஒவ்வொரு நியாயமான கேள்விக்கும் என்னால வாயை திறந்து எந்த பதிலும் சொல்ல முடியாம ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். அம்மா, அனிதா, திவ்யா 3 பேரையும் ஏன் நீங்க சக்தியை கோர்ட்ல வச்சு இவ்வளவு கேவலமா பேசுனீங்கன்னு நான் கண்டிப்பா கேட்பேன் சக்தி. நீங்க போய் கேட்ட உடனே ஐயோ நாங்க அப்படி பேசினது ரொம்ப தப்புன்னு ஃபீல் பண்ண போறாங்களா என்ன? இல்ல இனிமே சக்தியை பத்தி இப்படி தப்பா பேச மாட்டோம்னு உங்ககிட்ட கமெண்ட் பண்ண போறாங்களா? எனக்காக பேச போய் நீங்க உங்களோட டைமையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணாதீங்க சார். திருடனா பார்த்து திருந்தலனா திருட்ட ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களா திருந்தனா மட்டும்தான் அது அதிசயம். ஆனா கண்டிப்பா அது இந்த ஜென்மத்துல நடக்காது சார். உங்க அம்மாவாலையும் அனிதாவாலையும் சந்தோஷாலையும் நான் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன், பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் வேண்டாம் வேண்டான்னு ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கேன். ஆனா அவங்க என்ன கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி பாக்குறத ஒரு பொழுதுபோக்கா வச்சிருக்காங்க. அதே மாதிரி பல நேரங்கள்ல அவங்க 3 பேரும் பண்ண அயோக்கியத்தனத்தை நான் தோல் உரிச்சு காட்டினதுனால அவங்க எல்லாருக்குமே என் மேல கோபமும் வன்மமும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், இந்து மேடமும் அவங்க கூட சேர்ந்த அனிதாவும் ஒரு பெரிய பிளான் போடுறாங்க. அது என்னங்கறத ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாவும் பத்திரமாவும் இருங்க. சரி வா, நானே உன்னை டிராப் பண்றேன். பரவாயில்ல சார். சக்தி, உனக்கு இன்னும் என் மேல கோபம் போகலையா? அப்படிலாம் இல்ல சார். என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்க கோவப்பட்டு என்ன சார் ஆக போகுது? அதனால என்னோட கோபம், ஆத்திரம், ஆசபாசம் எல்லாத்தையும் என் மனசுக்குள்ள வச்சுக்குவேனே தவிர அதை இனிமே யாருக்கிட்டையும் வெளியே காட்டிக்க கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் சார். ஏன்னா நான் என் வாழ்க்கையில அவ்வளவு தூரம் பட்டுட்டேன். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் சார். ரோட்ல நின்று என்னோட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் கிளம்புறேன். இல்ல சக்தி, சார் உள்ள வாங்க. வாங்க காயத்ரி, உட்காருங்க. என்னாச்சு சார் உங்களுக்கு? நான் ஜாயின் பண்ணதுல இருந்து ஒரு தடவை கூட நீங்க ஃபீல் பண்ணி அழுது நான் பார்த்ததே இல்லையே. நான் எமோஷனல் ஆகி கண் கலங்கி அழுதா கூட வாழ்க்கையோட யதார்த்தத்தையும் நம்மளோட ஃபீல்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி நீங்க எனக்கு மோட்டிவேட் பண்ணுவீங்க. இப்ப என்னடான்னா நீங்களே இப்படி குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்களே, ஏதாவது ப்ராப்ளமா சார்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை காயத்ரி. அது வந்து ரூம் நம்பர் 201ல இருக்க பேஷண்ட் பிளட் சாம்பிள்ஸ் அனுப்பணுமே, அதோட ரிப்போர்ட் வந்துருச்சா? கலெக்ட் பண்ணிட்டீங்களா? நல்லா சமாளிக்கிறீங்க சார். நான் உங்ககிட்ட கேட்டதுக்கு இப்ப வரைக்கும் நீங்க பதில் சொல்லவே இல்லை. அதை விட்டுட்டு நீங்க வேற எதையும் டாபிக்க சேஞ்ச் பண்றீங்களே. நான் வரும்போது நீங்க மொபைல்ல எதையோ பார்த்து அழுதுட்டு இருந்தீங்க. என்னன்னு கேட்டா எதையும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையாவது மறைச்சிருக்கேனா சார்? எல்லாத்தையும் ஷேர் பண்றேன்ல, அதே மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணீங்கன்னா
உங்களோட மனசுல இருக்கிற பாரம் குறையும்ல சார். நான் யார்கிட்ட ஷேர் பண்ணாலும் நிச்சயமா என் மனசுல இருக்க பாரம் குறையாது, அது இன்னும் கூடுதல் ஆகும். இருந்தாலும் ஃபேமிலி மாதிரி நாம பழகிக்கிட்டு இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஹோட்டல்ல இருக்கிறது யாரு சார்? என்னோட தம்பி. பார்க்க அப்படியே உங்களை மாதிரியே இருக்காரு. இப்ப அவர் எங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? எந்த பிரச்சனையும் காது கொடுத்து கேட்காம ரொம்ப நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கான். இந்த போட்டோல நீங்க பாத்தீங்கல்ல, அவன் பேரு மாதேஷ். அவன் இப்ப உயிரோட இல்ல, இறந்து போயிட்டான். இன்னைக்கு அவனோட நினைவு நாள். இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் வரக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் வீட்டுல இருந்தா அவன் நினைப்ப என்ன சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்கும். சாரி சார், உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஐயோ காயத்ரி, நீங்க எப்ப கண் கலங்குறீங்க? இல்ல சார், என்ன அறியாம அழுகு தானா வருது. நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் எப்படி இறந்து போனாரு? காலேஜ் போயிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல அவனுக்கு பிரெயின் டெட் ஆயிடுச்சு. நான் ஒரு டாக்டருங்கிறதுனால அதுக்கப்புறம் அவன் ஆர்கன்ஸ் எல்லாமே டொனேட் பண்ணிட்டேன். அப்பா அம்மான்னு எங்களுக்கு யாருமே இல்லை. நான் என் தம்பி 2 பேர் மட்டும்தான். எனக்கு அப்பா அம்மாவா அவன் இருப்பான், அவனுக்கு அப்பா அம்மாவா நான் இருப்பேன். இன்னைக்கு இங்க நான் மட்டும் தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். ஆனா என்னை விட்டு அவன் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கான். என்னோட லைஃப்ல நடந்த கஷ்டமான விஷயத்தை மறக்கிறதுக்காக மட்டும்தான் மோஸ்ட்லி நான் என் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதனால தான் ஹாஸ்பிட்டலில் நான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சார், எனக்கு உங்களை மாதிரி கோர்வையா பேச வராது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். நம்மளோட வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னையில இருந்துதான் நமக்கு உண்மையான வாழ்க்கையே தொடங்குது. எனக்கு தெரிஞ்சு உங்களோட அப்பா அம்மா தம்பி எல்லாருமே உங்க கூடவே தான் சார் இருக்காங்க. அதனாலதான் எத்தனை பேருக்கு நீங்க சக்சஸ்ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே அவங்களோட பிளெஸிங்ஸ் தான் சார். அவங்க இல்லைன்னு நினைச்சு நம்ம வருத்தப்படுறதை விட அவங்க இங்க தான் நம்ம பக்கத்துல இருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும் சார். இங்க பாருங்க சார், உங்க லைஃப்ல இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். எனக்கு ஆறுதல் சொல்ல தெரியாது, கோர்வையா பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய தத்துவத்தை ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டியே காயத்ரி. என்னோட மனசு ரொம்பவே லேசா இருக்கு. தேங்க்யூ காயத்ரி, ஒன்ஸ் அகைன். சாரி காயத்ரி, சாரி. ஓகே சார். நான் இந்த வீட்டில் இல்லாத சில நாள்ல என்னென்னமோ விஷயங்கள்லாம் நடந்து போயிடுச்சு. சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து தட்டக்காட்டில் விளையாடுற மாதிரி சிவாசக்தி விஷயத்துல நீங்க 2 பேரும் ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்கீங்க. நான் உங்களை கேட்குறேன், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இந்த சக்தி பொண்ணு வாழ்க்கையில இவ்வளோ டென்ஷன் பண்ணியிருக்கீங்க? ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க? சொல்லுங்க. சக்தி நிறைய தப்பு பண்ணியிருக்கா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் அவளுக்கும் நிறைய தப்பு பண்ணியிருக்கீங்க. அதோட எஃபெக்ட் தான் இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறது. இதை பாருங்க, நாம் ஒரு விஷயத்தை நினச்சி அடையணும்னு ஆசைப்பட்டுட்டா அதுக்கு பல வழிகள் இருந்தாலும்
நாம எந்த வழியில போனா நாம நினைச்சதை அடைய முடியும்னு இருக்குதோ அந்த வழியில தான் போகணும். சரி, சக்தி விஷயத்துல நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. பாட்டி இப்ப கூட நாங்க தப்பு பண்ண மாதிரி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அந்த சக்தி எவ்வளவு கேடு கெட்ட வேலைய பார்த்தான்னு நீங்க பெருசா நினைக்கவே மாட்டேங்கிறீங்க. பெரிய பணக்கார வீட்டுல பிறந்தா நினைச்சதெல்லாம் கிடைக்கும், ரொம்ப செல்லமா இருப்பாங்கன்னு வெளியில பாக்குறவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னங்கிறதும் அந்த வலி என்னங்கிறதும் அதுக்குள்ள வாழ்ற என்ன மாதிரி ஆட்களுக்கு மட்டும் தான் தெரியும். பாட்டி, இந்த அபிராமியோட பேத்தி அவ்வளோ சென்ஸ் இல்லாதவ ஒன்றும் கிடையாது. நீங்க சொன்ன அதே சட்டப்படி சிவாவும் சக்தியும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு ரொம்ப ஆனஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. இப்ப மட்டும் இல்ல, இந்த அபிராமி எப்பவுமே ஹானஸ்டா இருக்கிறது இந்த ஊர் உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீ என்னோட பேத்தி, உனக்கு இது தெரியலையா? இப்ப என் சந்தேகம் அதுதான் பாட்டி. எது? நீ என் பேத்தியா இல்லையான்னா? ஆமா, நான் உங்க பொண்ணு ருத்ரா வயித்துல பிறந்தவ தானே. என்னோட வாழ்க்கையவே அழிச்ச ஒருத்திய எப்படி ஏன் முன்னாடியே அவ பாவம் ரொம்ப நல்லவ, நல்ல திறமைசாலின்னு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறீங்க? அனிதா, நீ இப்படி பேசுறதுனால மட்டும் அத்தை என்ன மனசை மாத்திக்க போறாங்களா? இல்ல நமக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஏதாவது பேச போறாங்களா? இல்ல அத்தை, இன்னைக்கு பாட்டி கிட்ட நான் இத பத்தி பேசியே ஆகணும். இந்த பிரச்சனைக்கு ரெண்டில் ஒரு முடிவு அவங்களே சொல்லட்டும். ஏன் பாட்டி, இங்க நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? பிசினஸ கவனிக்க மட்டுமா? அப்போ என்ன பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே அப்பா அம்மாவை விட அவங்க தாத்தா பாட்டியை தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அப்படிதான். உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.